ஒரு குக்கரில் பொடிசாக கட் பண்ண கேரட்டு, அப்புறமா பொடிசாக கட் பண்ண பீன்ஸு, இது கூட கட் பண்ண உருளைக்கிழங்கு, அப்புறமா கத்திரிக்காய், இது கூட ஒரு 2 தக்காளி, அதையும் பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. அப்புறமா ஒரு பெரிய வெங்காயம், இது கூட அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள், அப்புறமா 1 ஸ்பூன் மட்டன் மசாலா, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு, இது கூட கொஞ்சமாக தண்ணி எவ்வளவும் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணி குக்கர் மூடி போட்டு 2லேருந்து 3 விசில் வர வரைக்கும் இதை நல்லா வேக விட்டுடலாம். இப்போ 3 விசில் வச்சு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். காய் நல்லா வந்துட்டுருக்குது. இப்போ இந்த மாதிரி ஒரு கரண்டியோ இல்லைன்னா மத்தோ வச்சு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு, எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கிரேவியை இதில் சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் இதை நான் மூடி போட்டு வேக விட்டுடலாம். கிரேவி உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ 2 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சிம்பிளான இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரிக்கு தொட்டுக்கிற மாதிரி ஒரு சூப்பரான சைட் டிஷ் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இது சாதத்துக்கு கூட சூப்பராகவே இருக்கும். பண்ணுறதும் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ரொம்ப டைம் எதுவும் எடுக்காது. வீட்டில் இருக்கிற காய்கறிகளை வச்சு சிம்பிளாக நம்ம ரெடி பண்ணிடலாம்.